Today's lesson solid state. நம்ம கெமிஸ்ட்ரியில் 3 டைப்ஸ் உண்டு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதாவது கனிம வேதியியல், இயற்பியல் வேதியியல், கரிம வேதியியல் தமிழில் சொல்ல போனோம். சும்மா லாஸ்ட் கிளாஸ் உலோகவியல் மெட்டலர்ஜி லெசன் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நான் பார்க்குறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி பார்த்தோம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். இது உங்கள் புக்கில் 6th லெசனாக இருக்கும். புக் வச்சுருந்தீங்கன்னா, பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா 6th லெசன், ஃபர்ஸ்ட் வால்யூமில் 6th லெசன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் சாலிட் ஸ்டேட். இந்த சாலிட் ஸ்டேட்டில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, சாலிட்ஸ், ஐசோட்ரோபி, types of crystalline solids, unit cells. Solids, about solids, isotropy, types of crystalline solids, unit cells. Solids. So lower classல நீங்கள் படிச்சிருப்பீங்க. Matter என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு. Solid, liquid and gas. என்னென்ன மேட்டர் படிச்சிருப்பீங்க? Solids, liquid, gas. சாலிடுக்கு என்ன சொல்லலாம்? எல்லா கல், அந்த பிரிக், இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் சாலிட்ஸ் சொல்லுவோம். லிக்விடுக்கு வாட்டர் சொல்லலாம். கேஸ் அப்படின்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த மூணுமே 3 டைப்ஸ் ஆஃப் மேட்டர். இதில் நான் படிக்கும்போது சாலிட்ஸ், அதிலே படிப்பீங்க சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். இது நம்ம லோவர் கிளாஸில் 6th 7th படித்தது தான். அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாலிட்ஸ் ஹாவ் டெஃபினிட் வால்யூம் அண்ட் ஷேப். இப்போ ஒரு சாதாரண ஒரு கல் எடுத்தால் அது கண்டிப்பாக என்ன சொல்லணும், நம்ம ஒரு வெயிட் பார்த்துடலாம். அது எவ்வளோ வால்யூம் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது. முடிஞ்சாலும் என்ன சொல்லலாம், நம்ம இப்போ சாதாரண ஒரு பிரிக், ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க, அது என்ன ஷேப்பில் இருக்குது, அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு நினச்சலாம், நம்ம ரெண்டையுமே பார்த்துடலாம். ஸோ சாலிட்ஸ் ஹாவ் டெஃபினிட் வால்யூம் அண்ட் ஷேப். செகண்ட் பாயிண்ட், சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ரிஜிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கையில் வச்சுருக்கும் போதே ரிஜிட் அப்படின்னா ரொம்ப உறுதியாக இருக்கிறது. அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், கையில் நீங்கள் ஒரு பிரிக், அதாவது செங்கல் எடுத்துகிட்டு அமுக்கி பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இன்கம்ப்ரெசிபிள். சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். தேர்ட், சாலிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் கோஹசிவ் ஃபோர்ஸஸ். அதில் நிறைய ஆட்டம்ஸ், அயான்ஸ் இருக்கும். அந்த அயான்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக யுனைட் ஆகிருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, சாலிட்ஸ் ஹவ் ஸ்ட்ராங் கோஹசிவ் ஃபோர்ஸஸ். ஃபோர்த் பாயிண்ட், சாலிட்ஸ் ஹவ் ஷார்ட் இன்டர் அட்டாமிக், அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்சஸ். லோயர் கிளாஸில் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாலிட்ஸ் வரையும் போது அந்த பார்ட்டிகிள்ஸை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் அந்த குட்டி குட்டியாக போட்டால் அது சாலிட்ஸ், கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் லிக்விட்ஸ், ரொம்ப கேப் விட்டு போட்டால் கேஸஸ். ஸோ சாலிட்ஸ் என்னென்னா ஏன் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த செகண்ட் பாயிண்டில் சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், அதுக்கு ரீசனே தான். சாலிட்ஸ் ஆர் ஷார்ட் இன்டர் அட்டாமிக், அயானிக் ஆர் மாலிகுலர். அதில் உள்ள அந்த அயான்ஸ் கடையில், ஆட்டம்ஸ் கடையில், மாலிகுல்ஸ் கடையில் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ளோஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். க்ளோஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, க்ளோஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், தேர் கான்ஸ்டியூவன்ஸ், அதாவது ஆட்டம்ஸ் சேர்ந்த ஒரு சாலிடாக இருக்கலாம், அயான்ஸாக இல்லை சாலிட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மாலிகுல்ஸ் எல்லாம் யுனைட்டான சாலிட்ஸாக இருக்கலாம். சாலிட்ஸில் நிறைய இருக்குது. ஆட்டம்ஸாக கனெக்ட் ஆகிருக்கலாம், அயான்ஸாக கனெக்ட் ஆகிருக்கலாம், மாலிகுல்ஸாக கனெக்ட் ஆகிருக்கலாம். ஹாவ் ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸ் அண்ட் கேன் ஒன்லி ஆசிலேட் அபவுட் தேர் மீன் பொசிஷன்ஸ். இதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸில் வந்து இருக்கும். ஆட்டம்ஸோ, அயான்ஸோ, இல்லைன்னா மாலிகுல்ஸ் கரெக்டாக ஒரு பொசிஷனில் இருக்கும். அதான் இது சாலிட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? Solids have definite volume and shape. Solids are rigid and incompressible. Solids have strong cohesive forces. Solids have short interatomic, ionic or molecular distances. Their constituents, atoms, ions or molecules have fixed positions and can only oscillate about their mean positions.
நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். இந்த சாலிட்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, there are two main types: crystalline solids, amorphous solids. What are the two main classifications? Main types, major types: crystalline solids, amorphous solids. இந்த கிறிஸ்டலைன், அந்த கிறிஸ்டல்ங்கிற வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா ஒரு க்ரீக் வேர்ட், கிறிஸ்டலோஸ். இந்த கிறிஸ்டல்ங்கிறது எதுலேருந்து வந்துச்சு? க்ரீக் வேர்ட்லேருந்து, விச் மீன்ஸ் கிளியர் ஐஸ். அது ஒரு இது இருக்குது. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னா கரெக்ட் டெஃபினிஷன் இங்கே பாருங்கள், ரெட் கலரில் கொடுத்துருக்கா, அண்டர்லைன் பண்ணாமல் அந்த ரெட் கலரில் பண்ணியிருக்கு. A crystalline solid is one in which its constituent, அந்த கான்ஸ்டிவென்ட்ஸ் எதாக இருக்கலாம்னு சொன்னேன், ஆட்டம்ஸாக சேர்ந்த சாலிடாக இருக்கலாம், அயான்ஸாக யுனைட்டான சாலிடாக இருக்கலாம், ஆர் மாலிகுல்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக படிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இல்லை ஃபோர்த் பாயிண்ட், லாஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோம். கான்ஸ்டிவென்ட்ஸ் எதாக இருக்கலாம், ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அதெல்லாம் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, have an orderly arrangement extending over a long range அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிறிஸ்டலைன் சாலிட். அதாவது பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கால் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ பாருங்கள், a crystalline solid is one in which its constituents have an orderly arrangement extending over a long range. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரெண்டு மேஜர் டைப்ஸ் என்னது, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸோ அயான்ஸோ இல்லைனா மாலிகுல்ஸோ என்னமா இருந்துச்சுன்னா ஆர்டராக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் ஷேப் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அமார்ஃபஸ், amorphous solids. In Greek, amorphous means no form. No form na ஒரு ஷேப்பே இல்லாது, ஒரு பர்டிகுலர் ஷேப் இல்லாது. அப்போ எப்படி இருக்காது, ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச் ஆயிருக்காது, ரேண்டமாக அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ பாருங்கள், the constituents are randomly arranged. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், the constituents are arranged orderly, have an orderly arrangement. இங்கே என்ன பார்க்குறோம், randomly arranged. The difference, orderly arranged, randomly arranged. So what are two types of solids? Crystalline solids, amorphous solids. Crystalline solids means is one in which its constituents have an orderly arrangement extending over a long range. Amorphous means the constituents are randomly arranged. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ தான் பார்த்தோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எப்படி மேஜர் டைப்ஸ், டூ மேஜர் டைப்ஸ் அதெல்லாம் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இல்லை கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்துருங்க பாருங்க, கிளாஸ், ரப்பர். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ், அதாவது பியூரெட், பிப்பட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ் சொல்கிறோம்ல, அந்த கிளாஸு, ரப்பர், இது எல்லாமே அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அது உள்ள அது ஃபார்ம் ஆகும்போது உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நீட்டாக இருக்காது, ஆர்டராக இருக்காது. எப்படி இருக்கும்னா ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம எல்லா சால்ட்டும், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், காப்பர் சல்ஃபேட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம வீட்டில் உள்ள சாப்பிட்ற உப்பு, அந்த உப்புக்கள், ஒரு உப்புக்கள் எடுத்திங்கன்னா அதில் உள்ள எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ NaClங்கிறது தான் நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு உப்பு யூஸ் பண்ணக்கூடிய NaCl, சோடியம் குளோரைட். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இருக்கும், ஷேப் இருக்கும், அந்த மாதிரி. அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இந்த இதில் என்ன பார்க்குறீங்கன்னா, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 5 டைப்ஸ். வாட் ஆர் தே? அயானிக் கிறிஸ்டல்ஸ். எக்ஸாம்பிள் NaCl. நான் இப்போ நான் சொன்னது, வீட்டுக்கு நம்ம சாப்பிட்ற உப்பு, வீட்டில் யூஸ் பண்ணுற NaCl இஸ் கம்மிங் அண்டர் விச் டைப்? அயானிக் கிறிஸ்டல்ஸ், NaCl, KCl. செகண்ட், கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ், டயமண்ட், SiO2. SiO2னா சிலிக்கா, மண், சாதாரண மணல் சொல்லுவோம் அது. தேர்ட் டைப், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ். எக்ஸாம்பிள் நாப்தலின், ஆந்த்ரசின், குளுக்கோஸ். நாப்தலின் பால்ஸ் அப்படிங்கிறது வந்து பாச்சா உருண்டை. குளுக்கோஸ் வீட்டில் அந்த குளுக்கோஸ்க்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ். எக்ஸாம்பிள் ஆல் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ். ஒரு காப்பர் ராட் எடுத்துட்டிங்கன்னா, அயன் ராட் எடுத்துட்டிங்கன்னா, தீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், அட்டாமிக் சாலிட்ஸ், ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ். ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ்னால் 18th குரூப் எதுலாம்னா ரேர் கேஸஸ், ஹீலியம், நியான், ஆர்கான், இதெல்லாம் அது குரூப் 18ல் உள்ளது. அதை வந்து ஃப்ரோசன் பண்ணால் அது கேசியஸ் ஃபார்ம்,
அந்த gaseous ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் தான் அட்டாமிக் சாலிட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நியான், ஆர்கான் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணால் அந்த கேஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் எது கீழே வந்துட்டு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ மேஜர் கிளாசிஃபிகேஷன் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க? 5 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அயானிக் கிறிஸ்டல்ஸ், செகண்ட் கோவேலன்ட் கிறிஸ்டல்ஸ், third molecular crystals, fourth one metallic crystals, last one atomic solids. So இதனுடைய explanation நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். What is meant by ionic crystals, how it forms, எல்லாமே என்ன பண்ணிடலாமா லாஸ்ட்ல பார்க்கலாம். லாஸ்ட்லனா கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா crystalline solids, amorphous solids ஓட இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தோம். what are crystalline solids, what are amorphous solids. இப்போ differences, what are the other points. First நம்ம ஏற்கனவே படிச்ச பாயிண்ட் தான், long rate orderly arrangement of constituents. அதான் crystalline solids. இங்க என்ன பார்த்தோம்? random arrangement. Amorphous solids means random arrangement of constituents. ஸோ இந்த ஆர்டராக அரேஞ்ச் பண்ணாலும் உனக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடச்சிரும். வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? டெஃபினிட் ஷேப். ஸோ ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ரேண்டமாக அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இர்ரெகுலர் ஷேப். தேர்ட் ஒன், ஜெனரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் anisotrophic in nature. இது எப்படி வாசிக்கணும்? anisotrophic. இது நம்ம அடுத்து வருவோம். ஐசோட்ரோபிக் மீன்ஸ் வாட்? anisotropy. ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எல்லாமே anisotrophic. Amorphous solids are isotropic. Amorphous solids are isotropic. Crystalline solids are true solids. They are true solids. The true solids அப்படின்னு சொல்லணும்னா crystalline solids தான். Amorphous solids வந்து இப்போ கிளாஸ் எல்லாம் நம்ம ட்ரூ சாலிட்னு சொல்ல முடியாது. கிளாஸ் பார்க்குறோம், அது பார்க்க நல்லா ஹார்டாக இருக்குது, அந்த சாலிட்ஸ்குள்ள எல்லா நேச்சர் இருக்குன்னு சொன்னால் திஸ் நாட் அ ட்ரூ சாலிட்ஸ். ஸோ ட்ரூ சாலிட்ஸ்னால் எது? கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் கீழே வர்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் ட்ரூ சாலிட்ஸ். Amorphous solids, they are considered as pseudo solids. Pseudo-நாலே போலி அப்படி சொல்லுவாங்க. போலியாக இருக்கிறது அதான் pseudo solids or super cool liquids. பொதுவாக கிளாஸுக்கு இன்னொரு பேரே அதான், கிளாஸ். நம்ம படித்தோம், நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர், அதுக்கு இன்னொரு இதே என்ன சொல்லுவாங்க? சூப்பர் கூல் லிக்விட்ஸ். ஆக்சுவலாக அது சாலிட் ஸ்டேட் கிடையாது. லிக்விடை வந்து சூப்பர் கூல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் கிளாஸுங்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அ ட்ரூ சாலிட், சூப்பர் கூல் லிக்விட்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், டெஃபினிட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அதுக்கும் இதான் ரீசன். ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கனால இதுக்கு ஒரு ஹீட் ஆஃப் ஃபியூஷன், அதாவது மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சலாம், நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் கரெக்டாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லிடலாம். இங்கே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினிட், மீன்ஸ் கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. இவ்வளவுதான் சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. வேறு வேறு, ஒரு நேரம் வேறு மாதிரி காமிக்கும், ஒரு நேரம் 10 டிகிரி காமிச்சுன்னா இன்னொரு நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு 25 டிகிரி. ஸோ அதனுடைய ஹீட் ஆஃப் ஃபியூஷனை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அது மாதிரி 6th பாயிண்ட் வந்து தே ஹவ் ஷார்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ். மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே ஒரு பர்டிகுலராக கரெக்டாக சொல்லிடலாம். இங்கே கிராஜுவலி சாஃபன் ஓவர் அ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ கேன் பி மோல்டு. இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு நேரம் பார்க்குறது அடுத்த நாள் நம்மளுக்கு அதே பாயிண்ட்ஸ் கிடைக்காது. Examples for crystalline solids, sodium chloride, diamond, these are examples for crystalline solids. Amorphous solids ஏற்கனவே பார்த்தோம், ரப்பர், கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் amorphous solids. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 3 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். எந்த மார்க் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லைனா போதும். So how many points? 7 points. Crystalline solids orderly arrangement, random arrangement, definite shape. Amorphous solids irregular shape. Crystalline solids are anisotropic in nature. Amorphous solids are isotropic.